வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, நேற்று மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் நடந்துச்சு. கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே மேடையில் இருந்தாங்க. ஒரு டிபேட் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி வருவதற்கு முன்பாகவே அண்ணாமலையை பேச வச்சுருக்காங்க. இப்போ அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் பிரதமர் மோடி வருகை தருவதற்கு முன்பாகவே அண்ணாமலையை பேச சொல்லி வற்புறுத்துனுச்சு கமிட்டி? பிஎம் மோடி வந்ததுக்கப்புறம் பேசியிருக்கணும்ல அண்ணாமலை அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. கேபி முனுசாமி இருக்கார்ல, அவர் பிஎம் மோடி வந்ததுக்கப்புறம் தான் பேசினார். கேபி முனுசாமியே பேசும்போது அண்ணாமலை பேசக்கூடாதா அப்படின்னு பாஜக காரங்களும் கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, மோடி முன்பாக அண்ணாமலை பேசுகிறாரு அப்படின்னா, அண்ணாமலையை கூப்பிடுறாங்க பேச அப்படின்னா அந்த இடமே அதிரும்ல. இபிஎஸ்க்கு வரக்கூடிய சவுண்டை விட அண்ணாமலைக்கு அதிக சவுண்டு வரும். இந்த இன்செக்யூரிட்டி காரணமாக தான் அதிமுக மற்றும் திராவிட பாஜகவை சேர்ந்தவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்னுடைய பார்வை என்னன்னா, ஏன் அண்ணாமலை மேலே இவ்வளவு இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது தெரியலை. அண்ணாமலை நேற்று அவர் பேசி முடிக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடைக்கு வராரு. அண்ணாமலை என்ன தெரியுமா சொன்னார்? எதிர்க்கட்சி தலைவரும் 2026 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தமிழகத்துடைய முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அண்ணாமலை பேசுகிறாரு. அப்போது அண்ணாமலை கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துறதுலாம் இல்லை. அவர் கூட்டணிக்கு ஃபேவராக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. கட்சியுடைய மேலிடத்துடைய பேச்சை கேட்டு அதன்படி தான் நடந்துக்கு இருக்காரு. அப்போது என்டிஏ என்ன பண்ணணும்? அண்ணாமலைக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அண்ணாமலை வந்து கேம்பெயின் பண்ணாதான், அண்ணாமலையுடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்காக தான் இங்கே அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. மோடி வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை பேசியிருந்தா, ஏன்னா மீடியாக்களுடைய டோட்டல் கவரேஜும் மோடி வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஃபோக்கஸாக இருக்கும். அந்த நேரத்தில் அண்ணாமலை கூட்டணி குறித்து பேசும்போது இன்னும் கூட்டணி அடுத்த கட்டத்துக்கு போகும். தேவையில்லாமல் அண்ணாமலையை கூப்பிட்டா நிறைய கிளாப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயந்து இது மாதிரியான ஒரு மோசமான மிஸ்டேக்கை இனி வரக்கூடிய அடுத்த பொதுக்கூட்டங்களில் பண்ண வேண்டாம் என்டிஏ அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய ஃபீட்பேக்காகவும் இருக்குது. ரெண்டாவது, ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் செம்ம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுதுங்க. விமானத்தில் பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஜன்னல் வழியாக ஏதோ ஒன்றை பார்த்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எதை பார்த்து தெரியுமா? ராமர் பாலம் இருக்குல்ல, ராம் சேது, அதை பார்த்து விமானத்திலேருந்து டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்கு. சமீபத்தில் தான் பாஜகவுடைய தேசிய தலைவராக பதவியேற்ற நிதின் நபீன் ராமர் பாலம் குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ராமர் பாலம் இருப்பை மறுப்பவர்களுக்கும் கார்த்திகை தீபத்தை எதிர்ப்பவர்களுக்கும் இந்திய அரசியல்லையே இடம் இல்லை அப்படின்னு சமீபத்தில் தான் நிதின் நபீன் தெரிவிச்சிருந்தாரு. இந்த சூழலில் ராமர் பாலத்தை பார்த்து விமானத்தில் பயணிகள் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ செம்ம ட்ரெண்டிங்கு. இது ரெண்டு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? T20 வேர்ல்டு கப்பு நடக்க போதுங்க. இந்தியா இலங்கையில் நடக்குது. இப்போ T20 வேர்ல்டு கப்புக்கான அஃபிஷியல் சாங்கை மியூசிக் போடக்கூடிய வாய்ப்பு சான்ஸ் யாருக்கு தெரியுமா போயிருக்கு? அனிருத்துக்கு போயிருக்கு. அனிருத் தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப்புக்கான அதிகாரப்பூர்வமான பாடலை இசையமைக்கிறார் அப்படிங்கிற லேட்டஸ்ட் தகவல் கிடைச்சிருக்கு. இது 3. அடுத்தது, கொச்சின் ஷிப்யார்டு இருக்குல்ல, அதோட ஜெர்மனி இப்போ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஜெர்மனிக்கு கார்கோ ஷிப்பு இப்போ அவங்களுக்கு தேவை. அதன் காரணமாக கொச்சின் ஷிப்யார்டோட கார்கோ ஷிப்பை வந்து கட்டுவதற்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யாரோ சொன்னாங்க, ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு போனால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு யாரோ சொன்னாங்கப்பா. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி இந்தியா எல்லா துறையிலையும் சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிறதான் இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.